இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தில் மெய் எழுத்துக்கள். நம்ம போன வீடியோவில் உயிர் எழுத்துக்கள் படித்தோம். ஆலேருந்து அவ் வரையும் படித்தோம். அடுத்து ஆயுத எழுத்து அக்குன்னு படித்தோம். இங்கே மெய் எழுத்துக்கள் தான் படிக்க போகிறோம். மெய் எழுத்துக்கள்னால் எல்லாத்துக்கும் பாருங்கள் மேலே புள்ளிகள் இருக்கும். சரியா? இதுதான் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இப்போ நம்ம படிக்கலாம் மெய் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு. இப்போ பாருங்கள், முதல் எழுத்து இக்கு. இது என்ன சொல்லுவோம்? இக்கு. இது இங்கு. முதல்ல நம்ம வாசிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இங்க இருக்கதை நம்ம படிக்கலாம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு. அடுத்து இத்து, இந்து, இப்பு, இம், ஈ, இர். அடுத்தது இல், இவ், இல், இல், இர், இன். இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது இது இன்னு தான் வாசிப்போம், இது இன்னுன்னு தான் வாசிப்போம். சரியா? அடுத்தது அதே மாதிரி இது இர்ன்னு வாசிக்கிறோமா, இதையும் நம்ம இர்ன்னு தான் வாசிப்போம். இங்க இது இல்லுன்னு சொல்லுவோம், இதை இல்லுன்னு சொல்லுவோம், இதை இல் அப்படின்னு சொல்லுவோம், இது இல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வாசிக்கும் போது சரியா வாசிக்கணும். சரியா? அடுத்தது இப்போ நம்ம இதை தெளிவாக படிக்கலாம். இப்போ பாருங்க, இக்கு. இது என்ன? சக்கரம். ச இக்கு வருதா? அந்த இக்கு இங்கே வருது, ரெண்டாவது எழுத்தா. சக்கரம். இக்கு சக்கரம். இதான் சக்கரம். வண்டியில் இருக்க வீல். சரியா? இங்கிலீஷில் வீல் சொல்லுவோம், தமிழில் சக்கரம்னு சொல்லுவோம். இது இங்கு. இங்கு. சங்கு. சங்கு. நமக்கு கடல்ல கிடைக்கும்ல சங்கு, ரெண்டாவது எழுத்துல வருது பாருங்க. ச இங்கு. இங்கு கு, சங்கு. அடுத்தது எலுமிச்சை. எழு மீ இச்சை. இச்சு வருதா? இது இச்சுன்னு சொல்லுவோமா? எலுமிச்சை. இது எலுமிச்சம் பழம். இது லெமன் இங்கிலீஷ்ல. அடுத்தது இஞ்சு. 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 மஞ்சள். 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 இதுதான் மஞ்சள். நமக்கு சமைக்கிறதுக்கு இதை பொடி பண்ணி தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். மஞ்சள் வீட்டில் இருக்கும், எல்லார் வீட்லேயும். அடுத்தது இட்டு. 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 பே இட் டி, பெட்டி. இட்டு வருதா? பெட்டி. அடுத்தது இன். 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 வண்டி. வண்டி. வ இன் அப்படி வருதா? வண்டி. அடுத்தது இத்து. இத்து. கத்தி. க இத்து. இத்து வருதா? கத்தி. அடுத்தது இந்து. இந்து. பந்து. பந்து. இந்து வருதா? பந்துனா பால். அடுத்தது இப்பு. இப்பு. கப்பல். கப்பல். இப்பு. க இப்பு. கப்பல். கப்பல். அடுத்தது இம். இம். மரம். மரம். இம். மரம். அடுத்தது இ. தாய். தாய். இ. தாய். தாய்னா அம்மா. அடுத்தது இர். இர். தேர். தேர். கோயிலெல்லாம் நமக்கு இழுத்துட்டு போவாங்கல்ல, அததான் தேர். அடுத்தது நம்ம இல் பார்க்கலாமா? சேவல். 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 சரியா? சேவல். அடுத்தது இவ். செவ்வாழை. செவ்வாழை. இந்த கலர்ல இருக்கும்ல வாழைப்பழம், அததான் செவ்வாழைன்னு சொல்லுவோம். அடுத்தது இழ். இழ். தாழ்பால். தாழ்பால். இதை இழ் அப்படின்னு படிக்கணும். இதை இல்லுன்னு சொல்லுவோம், இதை இழ் அப்படின்னு சொல்லணும். இப்ப கதவுல சரி இப்படி நம்ம பார்த்துருப்போம்ல எல்லார் வீட்லயும், தாழ்பால். அடுத்தது இல். 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 வால். வால். பெரிய கத்தி மாதிரி இருக்கும், இதை வச்சு சண்டை போடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. அடுத்தது இர். நாற்று. நாற்று. நம்ம வயல்வெளியில இதை நாற்று நட்டுவாங்க, அதாவது உழவர்கள்லாம் நாற்று நடுவாங்க. சரியா? இதுலேருந்து நமக்கு முளைச்சி நமக்கு என்ன வரும்? அறுவடை பண்ணுவாங்க, நெல்லாம் வரும், அரிசிலாம் வரும். நாற்று. அடுத்தது இன். மீன். இன் வருதா? மீன். மீன்னா ஃபிஷ். சரியா? இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப எழுதி பார்க்கலாம்.
மெய் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இப்ப மெய் எழுத்துக்கள் இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் நம்ம எழுதணும், வரிசையா எழுதணும். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து நம்ம பார்த்து எழுதணும். முதல்ல நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும்? இங்கு வரும். சோ இந்த இங்க எழுதணும், இங்கு அப்படின்னு எழுதணும். அடுத்தது இச்சு, இக்கு இங்கு, அடுத்தது என்ன வரும்? இச்சு, இச்ச எழுதணும், இச்சு அப்படின்னு எழுதணும். அடுத்தது இஞ்சு, அடுத்து என்னது? இஞ்சு. இஞ்சு எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, இங்கதான் இருக்கு. இஞ்ச எழுதுங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு. அடுத்து இட்டு, இட்டு. அடுத்தது இன், 3 சுழி இன்னு இன் வரும். அடுத்தது இத்து, இத்து. அடுத்து இந்து, இந்து. அடுத்தது இப்பு, இப்பு. அடுத்தது இம், இம். அடுத்தது ஈ, ஈ. அடுத்தது இர், இர். இர் எடுத்து எழுதணும். அடுத்தது இல், இல். இதை எழுதணும். அடுத்தது இவ், இவ். அடுத்தது இழ், இழ். அடுத்தது இல், இல். அடுத்தது இர். அடுத்து என்ன எழுதணும்? இர். அடுத்து இன் கொடுத்துட்டாங்க, 2 சுழி இன்னு. சரியா? இப்ப நம்ம சரியா எழுதிட்டோம். அடுத்தது பார்க்கலாமா? மெய் எழுத்துக்களை வட்டமிடுக. இங்கே கப்பல் இருக்கு. கப்பல் எழுத்துல மெய் எழுத்துக்கள்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள். புள்ளி வச்ச எழுத்துக்கள் என்ன இருக்கோ அதை நம்ம வட்டமிடணும். இப்பவும் இருக்கு, இல்லும் இருக்கு, ரெண்டையும் வட்டமிட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது தாழ்பால். தாழ்பால்ல இழும் இருக்கு, இல்லும் இருக்கு. புள்ளி வச்ச 2 எழுத்தையுமே நம்ம வட்டமிடணும். அடுத்தது பட்டம்ல இட்டு இம்மு ரெண்டுமே இருக்கு, அதை வட்டமிட்டு இருக்கோம். அடுத்தது அன்னம். அன்னம்ல இன்னு இம்மு ரெண்டும் இருக்கு. அடுத்தது சக்கரம்ல இக்கு இம்மு இருக்கு. மாம்பழம்ல இம்மு இம்மு இருக்கு. ஸோ புள்ளி வச்ச எழுத்து எல்லாத்தையும் நம்ம வட்டமிட்டு இருக்கோம். இதான் நமக்கு மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.